டேய் இது பிரியாணின்னு சொன்னால் ரைத்தா கூட நம்பாத. ஸோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக இங்கே நாங்கள் திருச்சி வந்திருக்கோம். ஸோ திருச்சியில் வந்து ரொம்ப ஃபேமஸான கேஎம்எஸ் பிரியாணி தான் நம்ம வந்து இங்கே ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணி. ஸோ மேரேஜ் வந்து நெக்ஸ்ட் டேன்றனால அதுக்கு பிஃபோர் டே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால தான் நாங்கள் இந்த கேஎம்எஸ் ஹக்கீம் பிரியாணி நாங்கள் ட்ரை பண்ண வந்தோம். ஸோ இது வந்து என் ஃபேமிலியிலே நிறையா பேர் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு, பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ நானும் நிறையா ரிவ்யூஸு நிறையா ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, நம்மளும் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம், இங்கே பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்த ஸ்பாட் தான் கேஎம்எஸ் ஹக்கீம் பிரியாணி. அது கரெக்டாக நம்ம வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ எப்போவும் இது பண்ணுற மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு இந்த ஆம்பியன்ஸே வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் செட் ஆகலை. ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி போன ஆம்பியன்ஸை காட்டிலும் இவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலுமே எனக்கு அந்த ஆம்பியன்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் செட் ஆகலை. சரி, ஓகே, நம்ம வந்து இங்கே வந்ததே வந்து அந்த பிரியாணிக்காக தான். நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது தான் வந்து சிக்கன் பிரியாணி. சீரியஸாக சொல்கிறேன், அவர் கொடுத்த ஹைப்புக்கு எனக்கு வந்து சுத்தமாக எனக்கு வந்து அந்த ஒரு ஹைப்பே எனக்கு வந்து இதாகலை. நானும் என்னடா டேஸ்ட் என்னடா இது, எனக்கு வந்து ஒரு தக்காளி சாதம் ஃபீல் தான் எனக்கு கொடுத்தது. எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, பட் ஆனால் எனக்கு வந்து பியூர்லி டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா நான் எங்கள் ஊரில் நான் சாப்பிட்ட பிரியாணிலாம் வந்து இதை விட ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருமே அதுக்கு ஈக்குவலாக தான் இதை பேசினாங்க. நாங்கள் ஜீரக சம்பாவில் கொடுப்போம், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குவான்டிட்டி வைஸு ஓகே தான், பட் பிரியாணி வந்து சுத்த ஒஸ்ட்டு தான் என்னை கம்பேர் பண்ணும்போது. நான் இந்த ஹக்கீம்ஸ் தான் ட்ரை பண்ணேன். வேறு எந்த ஹக்கீம்ஸ்லாம் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது பிரியாணின்னு சொன்னால் ரைத்தா கூட நம்பாத. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஸ்பெஷல் சிக்கன் 65 கிரேவி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்பைஸியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் ஓவர் ஸ்பைசி. நெக்ஸ்ட்டு என் ஒய்ஃப் ஆர்டர் பண்ணதான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது தான் லெமன் சிக்கன். இது ஒன்று தான் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டதுலேயே ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி இந்த ஒரு டிஷ் தான். இது உண்மையாக நல்லா இருந்துச்சு, போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு டெசர்ட்டோட முடிக்கணும்னு பட்டர் ஸ்காட்ச் இது வாங்கினோம். ஸோ இதுவும் ஓகே தான். ஸோ அவ்வளோதான். ஓவர் ஹைப்பில் வந்தனால எனக்கு திருப்தியாக இல்லையான்னு தெரில, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்களும் அங்கே போய் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா ஓகே தான். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ், see you on next video. Bye.